நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் புருஷனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து சீக்கிரம் குணமானா போதும். ஆக வேண்டிய வேலையை பாருமா. யாரு கட்டினா என்னம்மா? கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் இப்படித்தான் உதவி பண்ணுவான். அதுக்கு இல்லைண்ணே, யார் எனக்காக பணம் கட்டினாங்கன்னு தெரியல. எனக்காக ஏன் அவங்க பணம் கட்டணும்? கட்டினா அதை எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? இவ்ளோ பெரிய உதவியை செஞ்சுட்டு அதை ஏன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நீ எதையும் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத. இல்லைன்னு நான் படுற கஷ்டத்தை பார்த்து யாரோ எனக்காக உதவி பண்ணிருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கால்ல விழுந்து நான் நன்றி சொல்லணும். கூட பிறந்தவங்களே கணக்கு பாக்குற இந்த காலத்துல சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் இவ்ளோ பெரிய உதவிய பண்ணிருக்காங்கன்னா சத்தியமா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு. என் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து அந்த கடவுளே தான் அவர் அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. நல்லவங்களை ஆண்டவன் எப்பவும் கைவிட மாட்டாமா. நீ போமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரேன்னு வா. பாவம்பா அந்த பொண்ணு. புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஏற்கனவே ஒரு பெரிய டென்ஷன். இப்போ பணத்தை யார் கட்டினாங்கன்னு வேற புதுசா ஒரு குழப்பம். அண்ணா, நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? வேணாம்பா, இதோட உன் கடமை முடிஞ்சது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நீ இருந்தா தேவையில்லாத டென்ஷன். இல்லைண்ணா. போப்பா, இனிமே யாரும் அவளை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை கட்டியாச்சு, எல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அதுக்கு மேல ஆண்டவன் பார்த்துப்பான். விஷ்ணு, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்லைண்ணா, வேணாம். இதை பாரு, அண்ணன் சொல்றேன்ல, கிளம்புப்பா. நீங்க? நான் இங்கேயே இருக்கேன்பா. அந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன அண்ணன்னு கூப்பிடுச்சு. பாவம், தனியா வேற இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புப்பா. பயப்படாதப்பா, ஒன்னும் ஆகாது. அவன் பொழைச்சுப்பான். நீ போ. மச்சான், பயமா இருக்குடா. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாதுடா. இல்லடா, அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா டேய், குடிடா. மச்சான், அவன் பொழைச்சிருவானாடா? அவனுக்கு எதுவும் ஆகாதுடா.
ஒன்றும் என்ன இல்லை. மச்சான்? நீ போய் காரில் போடு, நான் பார்த்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. டேய், ஒழுங்கா சொல்கிறத கேள்றா. இல்ல மச்சான். போடா. என்னாச்சு? இப்போதானே வந்து படுத்த, அதுக்குள்ளே ஏன் ஏன்ச்ச? நைட்டு பயத்தில் தூங்கவே இல்லைன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் போய் படுற. முடியல மச்சான். கண்ணை மூணாலே அவன் முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், நான் அங்கே இருந்தாண்டா வரேன். உள்ள யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. டேய், அவனுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை? டேய், இதே நீ 100 வாட்டி கேட்ட. ஒன்றும் ஆகாதுடா. மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்டா. டேய், சொன்னா கேட்க மாட்டேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அன்பண்ண பக்கத்தில் தான் இருக்காரு. எதுனா அவசரம்னா உடனே அவர் கால் பண்ணுவார். இல்லை மச்சான், எனக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குடா. அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுதுன்னு ஒரே பதட்டமா இருக்குடா. புரியுதுடா, நீ இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல. கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். என்னடா யோசிக்கிற? பெரிய தப்பு பண்ணிட்டேன் மச்சான். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. டேய், இதில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா. இது ஆக்சிடென்ட், அவ்வளோதான். இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சத்தியமாக இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறனால தான் அந்த குடும்பத்தில் ஒருத்தனா நீ ஃபீல் பண்ணுற. அவங்க பணம் இல்லாமல் தவிச்சப்ப எதை பற்றியும் யோசிக்காம டக்குன்னு 2 லட்ச ரூபா கட்டியிருக்க. அந்த நல்ல மனுஷன் அவனை காப்பாற்றிடும்டா. கவலைப்படாத. பணம்லாம் ஒரு விஷயமாடா. இன்னும் எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்லடா. எப்படியா தான் உயிர் பொழைச்சா போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணம்லாம் ஒரு விஷயமாடா. இன்னும் எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்லடா. எப்படியா தான் உயிர் பொழைச்சா போதும். மச்சான், அவன் ஒய்ஃப் அழுதது என்னால பார்க்கவே முடியலடா. அந்த சின்ன குழந்தை பாவம்டா. அது எவ்வளவு பயத்தோட அப்பா எங்கம்மா, அப்பாக்கு என்னாச்சுன்னு கேட்டு அழுதுகிட்டே இருந்துச்சுடா. என்னால தாங்க முடியல மச்சான். டேய், ஃபீல் பண்ணாதடா. எப்படா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நான் தானே மச்சான் அவனை இடிச்சேன். என்னால தான் அவன் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான். சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. அதான் இப்போ அவனை எப்படியாவது காப்பாற்றி இன்னும் துடிக்கிறாளா? என்னடா நான் பெருசா துடிச்சேன்.
அவனை இடிச்சிட்டு என்னாச்சுன்னு கூட பார்க்காம மனசாட்சியில ஓடிட்டேன்டா. நீ மட்டும் எனக்கு புரிய வைக்கலனா? சரி விட்றா, நீ இப்படி பண்ண தப்பு தான். ஆனால் அதெல்லாம் ஒரு டென்ஷனில் பண்ணுறது தான். அந்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியாதுடா. அதான் நான் சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டல, அப்புறம் என்னடா? மச்சான், நான் வேணா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உண்மையை சொல்லிட்டுமா? டேய், நீயே போய் இடிச்சுன்னு சொன்னாலும் கேஸ் நிற்காதுடா. நீ ஃபோன் எடுக்கிறதுக்காக குனிஞ்ச, அவ்வளோதான். ஆனால் அவன் ஃபோன் பேசிகிட்டே பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் குடிச்சிருந்திருக்கான். நீ போய் சரண்டர் ஆனாலும் உன் மேலே தப்பு இல்லை. தம்பி, அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான், உன் மேலே கேஸே நிற்கான்னு சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ உன்னோட பிரச்சனை உன் குற்றம் உணர்ச்சி மட்டும்தான். முதல்ல அதுலேருந்து வெளியே வா. என்னடா? மச்சான், நான் இதுக்கும் ஒரு தடவை அங்கே என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு வந்துட்டுமா? டேய், நைட்டு பூரா நீ தூங்கவே இல்லைடா. பார்க்கவே டயர்டாக இருக்க. முதல்ல உனக்கு ரெஸ்ட் வேணும். ஒன்று நீ வீட்டுக்கு போ, இல்லை என் கூட கிளம்பி ஆஃபீஸுக்கு வா. இல்லைடா, நாங்கள் வந்து என்னடா பண்ண போகிறேன்? அதுவும் இல்லாமல் எங்கே போனாலும் எனக்கு இவன் ஞாபகம் வந்துட்டே இருக்குடா. நான் இங்கே இருந்துடுறேன் மச்சான். டேய், சொன்னா கேளுடா. அவன் இருக்கிறது ஐசியூல. நீ எவ்வளோதான் காத்துட்டு இருந்தாலும் உன்னை உள்ள விட மாட்டாங்கடா. நான் அதுக்கு சொல்லலை. இங்கே இருந்தால் தானே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டேய், இங்கே இருந்தால் உனக்கு தேவையில்லாத டென்ஷன் தான். அதான் அன்பண்ண இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. மச்சான், நான் வேணா ஒரே ஒரு தடவை போய். டேய், ஏன்டா இவ்வளோ குழப்பிக்கிற? என் மனசு கேட்கலடா. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மனசாட்சி உன்னை கொண்டுடும். வந்து வண்டியில் ஏறு. விஷ்ணு, எத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏன் நீங்க எடுக்கல? உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. ஆக்சிடென்ட் ஆனதை நினைச்சு எனக்கும் தூக்கம் வரல. அதே ஞாபகமா இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்ல? தெரியும். அதான் ஆறுதலா 2 வார்த்தை பேசலாமேன்னு நைட்ல இருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நீங்க தான் போனே எடுக்கல. என்னதான் டென்ஷனும் கவலையும் இருந்தாலும் அதுக்காக இப்படியா? அண்ணே, ஒருத்தனை இடிச்சிட்டோம், அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். அது வரைக்கும் தான் உனக்கு தெரியும். டென்ஷன்லாம் வெறும் அந்த ஆக்சிடென்ட் வரைக்கும் தான். ஆனா எனக்கு எப்படியாவது உயிரை காப்பாத்தி ஆகணும். எப்படியாவதெல்லாம் இல்ல, காப்பாத்தியே ஆகணும்.
இல்லைனா என் மனசாட்சி எனக்கு கொண்டுடும். சாரி விஷ்ணு, உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய டென்ஷன் ஓடிட்டு இருக்கோன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. பெரிய தப்பு பண்ணிட்டேன் மணி. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். கார்த்தி மட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ணலனா நான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்க மாட்டேன். என்னாச்சு? ரூம் தேவைப்படுதா? இல்ல அப்புறம் இல்ல, காலையில நீ ஆபீஸ் வந்திருந்தத நான் பார்த்தேன். 12 மணிக்கு மேக்ரோ டிஸ்க் ப்ராஜெக்ட் விஷயமா மீட்டிங் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா உன்னை காணோம். நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். என்ன, ஏதாச்சும் ப்ராப்ளமா? வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க. ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு இல்லை, விஷ்ணுக்கு. அதனால தான் கொஞ்சம் டென்ஷன். என்ன பிரச்சனை? அது என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு ஏதாவது பெரிய விஷயமா? பிரச்சனை விஷ்ணுவுக்கு தானே? ஆமா, அது முடிஞ்சிட்டோம். நான் அப்புறமா சொல்றேன். சாரி, சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லை. அது சொல்ற மாதிரியான பிரச்சனையும் இல்லை. இது நல்லபடியா முடியட்டும். நான் அப்புறமா சொல்றேன். இல்ல பரவாயில்ல, என்னாச்சுங்கிற அக்கறையில தான் கேட்டேன். வெளியே சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேணாம். ஒரே வீட்ல ஒன்னா இருக்கோம். நாளைக்கு இதை கூட தெரிஞ்சுக்கிறது இல்லையான்னு கேட்க கூடாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. வெளியே தெரிஞ்சா விஷ்ணுக்கு தான் ப்ராப்ளம். அதனால தான் சொல்ல. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா... இல்ல, எதுவும் சொல்ல வேணாம். என்ன? விஷ்ணுக்காக தான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற இல்லையா? கஷ்டம்லாம் இல்லை, ஒரு சின்ன சப்போர்ட். உன்னால எல்லாரையும் மன்னிக்க முடியுது. உனக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்க முடியுது. திரும்பவும் பழைய மாதிரி அவங்களோட பழக முடியுது. சூசன் உனக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணா, ஆனா கடைசி வரைக்கும் அவளுக்காக நீ கூட நின்ன. இன்னைக்கு வரைக்கும் இறந்து போன அவளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க. உன் மேல ஒரு பெரிய திருட்டு பழிக்கு காரணமா இருந்தவர் விஷ்ணு. அவரை மன்னிச்சு திரும்பவும் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட. அவருக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் முன்னாடி நிக்கிற. முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நீங்க க்ளோஸாவும் இருக்கீங்க. ஏன் கார்த்திக், என்ன மட்டும் உன்னால மன்னிக்கவே முடியல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நீங்க க்ளோஸாவும் இருக்கீங்க. ஏன் கார்த்திக், என்ன மட்டும் உன்னால மன்னிக்கவே முடியல? இல்ல, அப்படிலாம் இல்லை. நான் என்னமோ உன் அன்புக்காக எதிர்பார்த்து இப்படி பேசுறேன்னு நினைக்காத. இதுக்கு அது அர்த்தம் இல்ல. ஜஸ்ட் கியூரியாசிட்டியில தான் அப்படி கேட்டேன். ஏன்னு சொல்லு கார்த்திக். எப்பவோ நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்னு கூட மறந்துருச்சு உனக்கு. ஆனா அந்த வெறுப்பும் ஈகோவும் மட்டும் அப்படியே இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்லவனா நடந்துக்கிற. ஆனா உன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் நடந்துக்க முடியாது. ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் விட்டு கொடுப்ப. ஆனா எனக்காக ஒன்னும் இல்லாத அந்த ஈகோவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டல. எவனாவது முகம் தெரியாதவனெல்லாம் மன்னிப்ப, என்ன மன்னிக்க மாட்டல. அப்படிலாம் இல்லை. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது உன் மனசு திறந்து என்கிட்ட பேசியிருப்பியா?
ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அளந்து தான் பேசுற. உறவுக்கான எந்த ஒரு முயற்சியும் உன் சைடுல இருந்து நீ எடுத்து வைக்கல. அப்படி என்ன உனக்கு என் மேல அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கோவம்? இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இதுல புரிஞ்சுக்கிறதுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. இருக்கிறத சொல்றேன். நானா எதுவும் கற்பனை பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் உன்கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்த்தோ விளக்கத்தை எதிர்பார்த்தோ நான் இதை சொல்லல. ரொம்ப நாளா மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதை உன்கிட்ட கேட்டுட்டேன், அவ்வளவுதான். விஷ்ணுவோட நீ சேர்ந்து இருக்கிறது சந்தோஷம்தான். ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீ நல்லவனா இருக்கிற, எல்லார்கிட்டயும் பார்த்து பார்த்து நடந்துக்கிற. ஏன் அது ஒருத்தர்கிட்ட மட்டும் முடியலங்கிற ஆச்சரியத்துல தான் கேட்டேன். இன்னைக்கு 2வது கவுன்சிலிங் இருக்கு. இன்னைக்கா? எனக்கு தெரியும் உனக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னு. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம தள்ளி போட்டாச்சு. இதுக்கு மேல இதை தள்ளி போட முடியாது. இன்னைக்கு போகணும், ஞாபகத்துல வச்சுக்கோ. இன்னைக்கு நீ வரலனாலும் நான் போவேன். நான் போய் நீ வரலனா உனக்கு அந்த கவுன்சிலிங்ல உடன்பாடு இல்லைன்னு தான் அர்த்தம். நிஜமாவே உனக்கு உடன்பாடு இல்லைனா நீ வரணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல, நான் வரேன். சரி. ராஜி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆமா, நான் நினைச்ச மாதிரி இல்லதா? இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் பேசி புரிய வைக்க முடியாது. நடக்கிறப்போ நமக்கா தோணும். அப்படி தோணலனா அப்படி இல்லைன்னு தான் அர்த்தம்.